இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம வீட்ல உள்ள பால், ரவை, தேங்காய் இது 3யும் வச்சு எப்படி நம்ம ரவா பால்கோவா செய்யறதுன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ ரவா பால்கோவா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ரவா பால்கோவா செய்யறதுக்கு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நமக்கு தேவையான நட்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் முந்திரியையும் பாதாமையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இப்போ முந்திரியும் பாதாம் நல்லா வறுப்பட்டு எடுத்து இப்போ தேங்காய் நான் அரைச்சி வச்சிருக்கேன். அரைக்காமலும் நம்ம செய்யலாம். அரைச்சி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நைஸாக இருக்குங்கிறதுக்காக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த தேங்காவையும் நம்ம அதில் வறுத்து எடுத்துக்கலாம். அரை லிட்டர் பாலை ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். சுண்டி கம்மியாக வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கோம். கைவிடாமல் கிளறினா தான் நமக்கு சீக்கிரமாக சுண்டி வரும். இந்த அளவுக்கு கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். கட்டி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை கொட்டியாச்சு. அடுத்தது தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கப்பு நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸையும் ஏலக்காவையும் போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது பால்கோவா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது டேஸ்டான பால்கோவா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதழ் இனியா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.